திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரில் பார்க்கலாம். கண்டிச்சிருக்கிறாங்க. ஆக அவங்களுடைய சாதனைகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. அதெல்லாம் மூடி மறைக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நிச்சயமா சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள், அவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆக இது ஒரு மதவாத உணர்வை, சக்தியை புகுத்துவதற்கு பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இது ஒரு திட்டமாக அதை அறிவிச்சிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது. இது உடனே திரும்ப பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். சார், பால்ல ரசாயனம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தனியார் பால்ல குற்றச்சாட்டு வைக்கிறார் அமைச்சர். பொதுமக்கள் ஒரு பெரும் பீதி ஏற்படுத்தக்கூடிய. நான் கேட்க ஒரே கேள்வி, இதே அதிமுக ஆட்சியில ஆவின் பால்ல கலப்படம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஊழல் ஏற்கனவே அது குறித்து சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் பால்வளத்துறை அமைச்சர் தனியார் பாலில் கலப்படம் செய்யப்படுகிறது, ரசாயனம் கலப்படுறது சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக ரசாயனம் கலப்படுறதுன்னா முன்கூட்டியே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? ஆக இது குறித்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வச்சு விசாரணை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம்.